டாரட் சிவஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைக்காலஜினுடைய சாப்டர் 6 வீடியோ. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, புலன்காட்சியும் சாயலும் தலைப்புல இருக்கக்கூடிய வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த புலன்காட்சியும் சாயலும் அப்படிங்கிறது உங்களுக்கு சாப்டர் 6ல வருது. சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 5 சாப்டருக்கான வீடியோ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை மறக்காம செக் பண்ணுங்க. இது வந்து டெட் ஆஸ்பெக்ட்ல ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ புலன்காட்சியும் சாயலும். புலனுறுப்புகள் அப்படிங்கிறது அறிவின் வாயில்கள் அப்படின்னு சொல்றாங்க. மனிதனினுடைய புலனுறுப்புகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அறிவின் வாயில்கள். எதெல்லாம் புலனுறுப்புகள்னு சொல்றீங்க? கண்ணு, காது, மூக்கு, நல்லதை கேட்கணும், நல்லதை பேசணும், நல்லதை பார்க்கணும், 3 குரங்குகளை வந்து உட்கார வைக்கிறாங்க இல்லையா? சோ அது எல்லாமே புலனுறுப்புகள். அது எல்லாமே அறிவின் வாயில்கள். அதன் மூலமா நல்ல விஷயங்களை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கேட்டுக்கலாம், பார்த்துக்கலாம், பேசிக்கலாம். சோ அது அறிவை அறியக்கூடிய வாயில்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி புலன் உணர்வு அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, புலன் ஒன்று தூண்டப்படுவதன் உடனடி பயன். ஏதோ ஒரு புலன் உறுப்பு ஒரு ஒரு நல்ல ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல விஷயம் கேக்குது அப்படின்னா அதுக்கு உணர்வு, அந்த உணர்வை வந்து உண்டாக்கக்கூடியது காது. அது புலன் உறுப்பு. அது மூலமாக நம்ம உணரக்கூடிய அந்த விஷயத்துக்கு பேரு தான் புலன் உணர்வு. அங்க ஏதோ ஒரு பாட்டோ, ஒரு நல்ல விஷயமோ, ஒரு யாரோ பேசிட்டு இருக்கிறதோ தூண்டல். அது நம்ம மூலமா நமக்கு வந்து வந்து சேர்ந்து நம்ம அதை உணர்றது வந்து துலங்கல். வெளி உலகுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய இடைவினையை புரியறதுக்கு உதவியாக இருக்கிறது அந்த புலனுறுப்புகள். யாரோ ஒருத்தர் பேசுறாரு, அவரோட நம்ம இன்டராக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன செய்யணும்? முதல்ல காது கேட்கணும். அவர் முதல்ல பேசணும், அதுக்கப்புறம் அது நமக்கு காது கேட்கணும். அப்ப புலனுறுப்புகள் கண்டிப்பா வந்து முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னே சொல்லலாம். வெளியுலக பொருட்கள்ல இருந்து எழக்கூடிய சில பொருத்தமான, அதாவது வெளியுலக பொருட்கள்ல இருந்து எழும் பொருத்தமான சில சக்தி அலைகளால் ஒரு புலன் தாக்கப்படுவது, அதன் மூலமாக எழுவதுதான் புலனுணர்வுன்னு சொல்றாங்க. இப்ப உதாரணமா நம்ம ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம். ஏன் இங்க சொல்றாங்க குழந்தைகளுக்கு வந்து கலை விழாக்கள்லாம் நடத்துங்க அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அதன் மூலமா என்ன நடக்குது கலை விழாக்கள் நடக்கிறதுனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து குழு உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு நடனமோ ஒரு நாடகமோ போடும்போது அவங்களோட கற்பனை சக்திகள் வெளியில வரும். இப்ப இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெளி உலக பொருட்கள்ல இருந்து வரக்கூடிய சில சக்தி அலைகளால் அந்த கைத்தட்டல்கள் ஆகட்டும், சரிங்களா? அந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜிஸ். அதன் மூலமாக நம்மளுடைய மனம் மகிழ்விக்கப்படுது. சோ அப்ப இதெல்லாம் எதால நடக்குது? ஒரு டான்ஸ் அப்படின்னா நம்ம ஆடுறோம். அத மத்தவங்க பாக்குறாங்க. அப்ப அதுக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகுறது பார்வை அப்படிங்கிற அந்த கண் அப்படின்ற புலனுறுப்பு. அத வந்து ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து அத அவங்கட்ட தாக்கத்த ஏற்படுத்துறது தான் என்னது அப்படின்னா, அந்த புலன் உணர்வு அப்படின்னு சொல்றாங்க. புலன் காட்சி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புலனுறுப்புகள் வாயிலாக பெற்ற புலன் உணர்விற்கு நாம் ஏற்கனவே பெற்றிருக்கக்கூடிய அனுபவங்களின் அடிப்படையில் பொருளூட்டி தூண்டல் பொருளின் தன்மையை அறிதல் தான் புலன் காட்சி. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து திடீர்னு நம்ம யாரோ வந்து ஒரு டான்ஸ் ஆடுறது நமக்கு வந்து மனசுல தாக்கத்த ஏற்படுத்தாது. சின்ன வயசுல இருந்தே நம்ம நெறைய டான்ஸஸ் பார்த்திருப்போம். அப்ப ஏற்கனவே டான்ஸ் அப்படின்னா இப்படிதான் இருக்கும். கதக்னா இப்படி இருக்கும். பரதநாட்டியம்னா இப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். சரிங்களா? அப்ப அப்படிலாம் இருக்கும்போது, இசையுடன் கூடிய ஆடல், அது வந்து ஒரு தூண்டலை ஏற்படுத்துது. அப்ப அதன் மூலமாக நமக்கு ஒரு விஷயம், ஒரு மகிழ்ச்சியையோ, அல்லது ஒரு புதுசா ஒண்ணு தெரிஞ்சுக்கிறதோ நம்ம செய்றதுக்கு தான் புலன்காட்சி அப்படிங்கிறது பேரு. ஒரு நிகழ்ச்சியை மாற்றியமைக்கத்தக்க வகையில் புலன் காண்பவரை எதிர்வினை கொள்ள செய்யுமாறு தூண்டல்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க செய்யும் ஒரு செயல்முறை அப்படின்னு சொல்லி விக்னஸ் மற்றும் மேயர் வந்து சொல்றாங்க. இத கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஸ்டேட்மெண்ட்லாம் என்ன இருக்கு அப்படின்னா பெருசு பெருசா இருக்கு. இந்த விக்னஸ் மேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிகழ்ச்சியை மாற்றியமைக்கத்தக்க வகையில், இப்ப குழந்தைகளுக்கு கலை நிகழ்ச்சிகள் மூலமாக என்ன செய்றாங்க அப்படின்னா, போதை மறுவாழ்வு விஷயத்த பத்தி எடுத்துரைக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பாலியல் விஷயங்கள பத்தி ஒரு விஷயங்கள வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு புலன் காண்பவரை, அவருடைய புலன் அந்த கண்ணு பார்க்கிறதோ, காது கேட்கிறதோ இருக்கட்டுமே, அதன் மூலமாக அந்த காண்பவர் இருக்காங்களே, அந்த குழந்தைகள் பார்க்குறாங்கல்ல, அவங்களோட எதிர்வினை கொள்ள செய்யுமாறு. அப்ப தண்ணி அடிச்சா அந்த மாரிலாம் நடக்கும். அப்படின்ற அந்த அவங்களுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் குடுக்குறாங்க. இங்க தூண்டல்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க செய்யக்கூடிய ஒரு செயல்முறை தான் புலன்காட்சி. இப்ப நெறைய இடங்கள்ல பார்த்திருப்பீங்க. ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லலாம் பெண்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிய பத்தி ஒரு சின்ன ஒரு குறும்படம் மாரி போடுவாங்க. அதெல்லாம் வந்து அவங்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இப்ப சாலையோரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த தீபாவளி நேரங்கள்லாம் நெருங்குது. அப்ப இந்த நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்க, இந்த சாலைகள்ல போகும்போது அந்த ஆக்சிடென்ட்ஸ்க்காக ஹெல்மெட் போடுங்க, இடைவெளி விட்டு போங்கன்றதையும் நெறைய வந்து குழு நாடகங்கள் மாதிரியெல்லாம் நிகழ்த்தி காட்டுவாங்க. அப்ப அந்த காண்பவரை எதிர்வினை செய்ய நம்ம ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அதுக்கு அவர் ரியாக்ட் பண்ணணும். அந்த தூண்டல்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய ஒரு செயல்முறை தான் புலன்காட்சின்னு சொன்னது விக்னஸ் மற்றும் மேயர். புலன்களின் வழியே புறத்தே உள்ள பொருட்கள், நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை பற்றி அறிவினை பெறும் செயல்முறை தான் என்னது அப்படின்னா புலன்காட்சின்னு சொன்னது யாருன்னா ஸ்டேக்னர் மற்றும் கார்வோஸ்கி. ஸ்டேக்னர் மற்றும் கார்வோஸ்கி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
புலன்களின் வழியே புறத்தே உள்ள பொருட்கள். புலன்களின் வழியே வெளியே இருக்கக்கூடிய விஷயம், எங்கேயோ நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் அல்லது நிகழ்ச்சி, அதை பத்தியான அறிவை நமக்கு கொண்டு வர்றதுதான் புலன்காட்சி. அது டிவி மூலமா வந்தாலும் சரி. இப்ப நம்ம நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப தேரோட்டம் மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம போக முடியாது. அப்ப டிவில பாக்குறோம். அப்ப அது பத்தின விஷயம் நம்ம கவனத்துக்கு சேர்றதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா புலன்காட்சி. இந்த சைக்காலஜில இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்னும் தொடர்புடையது. கவனம், புலன்காட்சி, மன எழுச்சி, இதெல்லாம் சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நடிகர் விஜய் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. சோ அந்த கட்சியை ஆரம்பிக்கும் போது அந்த கூட்டத்துல நிறைய பேர் இறந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம நேரா போய் பார்க்கல. பட் எங்கேயோ நடந்த ஒரு விஷயம், அது தொலைக்காட்சியில நமக்கு தெரியுது. அதை நம்ம கண் அப்படின்ற புலனுறுப்பு மூலமாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ அதுதான் புலன்காட்சின்னு சொல்லி டேக்னர் மற்றும் கார்வோஸ்கி சொல்றாரு. நம்மை சுற்றியுள்ள பொருட்களை நாம் உணர்ந்து கொள்வதற்கான அமைப்பு செயல்முறை தான் புலன்காட்சி அப்படின்னு சொல்றது யாருன்னா ஹென்றி ஜி கேரட். ஸோ இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. நிறைய பேர்லாம் ஞாபகம் வைக்க முடியுமானா ஏதாவது ஷார்ட்கட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். ஹென்றி ஜி கேரட் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மை சுற்றியுள்ள பொருட்களை நாம் உணர்ந்து கொள்வதற்காக, சரிங்களா, நாம் அமைப்பு செயல்முறைக்கு பேர் தான் புலன்காட்சி. உதாரணமா பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய கல்வி கற்ற பெண்கள் நம்ம தமிழகத்துல இருக்காங்க. இருந்தாலும் ஒரு சிலர் கல்வி அறிவு அற்றவர்களாக இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு அனுபவ அறிவுங்கிறது அதிகமா இருக்கும். ஆனா அவங்களும் ஈஸியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற வகையில தான் என்ன பண்ணாங்கன்னா, இலவச பேருந்து இலவச பேருந்து வருது அப்படின்னா ஒருத்தட்டையா கேட்கவா முடியும்? அதுக்காக தான் ஒரு பிங்க் கலர் லிப்ஸ்டிக் மாதிரி ஒரு கலர் அடிச்சாங்க. சோ அப்ப அதை பார்த்த உடனே தூரத்துல இருந்தே நமக்கு என்ன தெரியும்? அந்த ஃப்ரீ பஸ் தெரியும். எப்படி தெரியும்? அதை பார்த்தாலே நம்ம கண்ணு தெரிஞ்சுக்கிறது. சோ நம்ம சுற்றியுள்ள பொருட்களை நாம் உணர்ந்து கொள்வதற்கான அமைப்பு செயல்முறை தான் புலன்காட்சி. புலன்காட்சின்றது ஒரு தூண்டலுக்கோ ஒரு தூண்டல் தொகுதிக்கோ ஒரு பரந்த வீச்சு துலங்களாக இருந்து அந்த தூண்டலில் அடங்கியுள்ள செய்தியை ஒருமைப்படுத்துகின்ற செயல்முறை அப்படின்னா என்னங்க சொல்றீங்க அப்படின்னா, புலன்காட்சி என்பது ஒரு தூண்டலுக்கோ ஒரு சின்ன விஷயத்துக்கோ அல்லது அதோட குரூப் ஆஃப் ஒரு விஷயத்துக்கோ, சரிங்களா, இப்ப ஒண்ணு சொல்றாங்க, இப்ப ஒரு நடனம் அல்லது ஒரு போதை மீட்பு அப்படின்னா அந்த விஷயத்துக்கோ, அல்லது பாத்தீங்கன்னா ஒரு கலை நிகழ்ச்சிகள் அப்படின்றது எல்லா மாணவர்கள், அது தூண்டல் தொகுதி, அதுல என்ன கலை நிகழ்ச்சியா வேணா இருக்கலாம். ஒரு பரந்த வீச்சு துலங்களாக இருந்து அந்த தூண்டலில் அடங்கியுள்ள செய்தியை ஒருமைப்படுத்துகின்ற செயல்முறை அப்படின்றாங்க. முன் அனுபவங்களிலிருந்து பெறப்பட்ட ஏனைய புறத்துண்டல்களின் பொருளும் இதனுடன் சேர்க்கப்பட வேண்டிய ஒன்றுன்னு சொல்றாரு. யாரு? மாஸ்கோவிட்ஸ் மற்றும் ஆர்கல் அப்படின்னு சொல்றாரு. எப்பவுமே அனுபவம் அப்படின்றது என்னன்னா, நம்ம ஏற்கனவே பழைய விஷயங்கள் நம்ம உணர்ந்து வச்சிருப்போம். சோ அதோட என்ன செய்யணும்னா, புதிய விஷயங்களை நம்ம உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது தான் என்னது அப்படின்னா இந்த தூண்டல் துலங்களை சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இப்ப என்ன சொல்றாரு இவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புலன்காட்சி என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயத்துக்கோ அல்லது ஒரு குரூப் ஆஃப் விஷயமோ ஏதோ ஒண்ணு நடந்து நம்மளுடைய துலங்கள்ல நம்ம அதை ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். அதன் மூலமாக நம்ம அதை ஒருமைப்படுத்துறோம். இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா, மேக்ஸ் அப்படின்றது எல்லா ஸ்டாண்டர்ட்லயும் இருக்கும். அப்படிதானே? இப்ப மேக்ஸ் 6ஆம் கிளாஸ் மேக்ஸ் அப்படின்னா அது ஒரு தூண்டல். இப்ப நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குலாம் படிக்கிறோம். டெட்டா இருக்கட்டும், டிஎன்பிசியா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் படிக்கும் போது பாத்தீங்கன்னா 6ல இருந்து 10 வரைக்கும் நமக்கு சிலபஸ் கொடுத்துறாங்க. இது தூண்டலின் தொகுதி. அதுக்கு டாபிக்னு பேர் வைக்கிறாங்க. எப்படி பேர் வைக்கிறாங்க? சதவிகிதம், லாப நட்டம், அது எங்கெல்லாம் இருக்கோ நம்ம தேடி படிப்போம். அப்ப நம்ம இதுக்கு முன்னாடி கழிச்ச லாபம், நட்டம், பெர்சன்டேஜ், வகுக்கிறது, கூட்டுறது, இந்த எல்லா விஷயங்களையும் ஒருங்கிணைக்கிறோம். இந்த செயல்முறைக்கு பேரு தான் புலன்காட்சி. சரிங்களா? சோ முன் அனுபவங்களிலிருந்து பெறப்பட்ட ஏனைய புறத்தூண்டல்களின் பொருளும் இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? இப்ப லாபம் நட்டம் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். ஏற்கனவே கடைக்கு போன அனுபவங்கள்லாம் இருக்கு. அப்ப அதையும் இது கூட சேர்க்கும் போது இது இன்னும் ஈஸியா புரியும்னு சொல்றாரு மாஸ்கோவிக் மற்றும் ஆர்கல். இதையே நமக்கு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களிடம் கல்வி கற்க வரப்போற குழந்தைகளுக்கு நீங்க இப்படிதான் பாடம் நடத்தணும், முன் அனுபவங்களோடு ஒன்றி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. புலனுணர்வால் எந்த ஒரு புலனோ அல்லது புலன்களோ தாக்குறுவதால் ஒரு பொருளை அல்லது நிலைமையை புரிந்து கொள்றதுக்கு பேரு தான் புலன்காட்சி அப்படின்னு சொல்றாங்க. யாரு? மேரி கோலிம் மற்றும் ஜேம்ஸ் ட்ரேவர். புலனுணர்வால் எந்த ஒரு புலனோ அல்லது புலன்களோ தாக்குறுவதால் ஒரு பொருளோட நிலைமை புரிஞ்சுக்கிறோம். தூரத்துல வரக்கூடிய பஸ், பிங்க் கலர் பஸ், அதை பார்த்த உடனே அது மகளிர் பேருந்துன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு காரணம் நம்ம கண்ணு. அதன் மூலமாக நம்ம என்ன செய்யறோம்? ஒரு நிலைமையை புரிஞ்சுக்கிறோம். அதுதான் புலன்காட்சின்னு சொன்னது மேரி கோலிம் மற்றும் ஜேம்ஸ் ட்ரேவர். எல்லாருமே ஒரே கான்செப்டை தான் சொல்றாங்க. புலனுறுப்புகள் மூலமாக ஒரு தூண்டல் நடக்குது. அந்த தூண்டல்களை நம்ம துலங்களா நமக்கு கிடைக்குது. சோ அதான் புலன்காட்சி. ஒரு சில முக்கிய பகுதிகளை மேலும் தாழ்த்தவும் உயர்த்தவும் செய்தலின் சூழ்நிலையுடன் இணக்கம் கொள்ளக்கூடிய ஒரு வழிதான் எது அப்படின்னா புலன்காட்சின்னு சொன்னது மர்ஃபி. சில இடங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நார்மலா நீங்க இப்ப இந்த பேராகிராஃபை வாசிக்கிறதுக்கும்
இதை நான் உங்களுக்கு நடத்தும் போது எந்த இடத்துல ஏத்தணுமோ எந்த இடத்துல இறக்கணுமோ இந்த குரல் ஏற்றத்தாழ்வுகள் அழுத்தம் கொடுக்க வேண்டிய இடங்கள்ல எல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் போது கேட்கறதன் மூலமாக இந்த விஷயம் உங்க செவியை வந்து அடைஞ்சு அது உங்களுக்கு பொருந்துது அப்படிங்கிறதான் புலன்காட்சின்னு சொன்னது மர்ஃபி. இவர் ஒப்புமை, தன்மை, முன் அனுபவம், தயார் நிலை 4 நிலைகளை வலியுறுத்துறாரு. சோ அப்ப புலன்காட்சியில 4 நிலைகள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸ் பத்தி இவர் தான் அந்த இடத்துல சொல்லியிருக்காரு. சரிங்களா? புலன்காட்சி அப்படின்றது புலன் உணர்வு பிளஸ் பொருள் அறிதல். ஏதோ ஒண்ணு பொசுங்கிறதுனால ஏற்படக்கூடிய மனதை பெறதான் புலன் உணர்வு. அம்மனம் ரப்பர் பொசுங்குவதால் ஏற்பட்டதுன்னு சொல்றது புலன்காட்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா, ஏதோ ஒண்ணு எரிக்கிற மாதிரி ஒரு வாடை வரும். ஏதோ ஒண்ணு எரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் அதோட ஸ்மெல்ல ஃபீல் பண்ணிட்டு நம்ம தான் நிறைய டயர் எரிக்கிற ஸ்மெல்ல நம்ம பார்த்துருப்போமே. அந்த முன் அனுபவத்தோட டயர் எரிகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அதுதான் புலன்காட்சி. அப்ப புலன்காட்சி எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது, எதெல்லாம் பாதிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு 2 காரணிகள் சொல்றாங்க. ஒண்ணு புறக்காரணிகள், ஒண்ணு அகக்காரணிகள். புலன் உணர்வுகளை தோற்றுவிக்கக்கூடிய புறப்பொருட்கள் அப்படிங்கிறதான் புலன்காட்சியின் புறக்காரணிகள். உதாரணமா பிங்க் கலர் பஸ். வேற என்ன நம்ம எடுத்துக்காட்டு சொல்லலாம்? ஒரு நல்ல ஒரு போதை நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருக்கோம். நமக்கு ட்ரெயின் 11:30. ஆனா நம்ம 11 மணிக்கெல்லாம் ட்ரெயின்ல இருக்கோம் அப்படின்னா அதை நம்ம கவனிக்கிறோம். ஸோ புறப்பொருட்கள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா புலன்காட்சியினுடைய புறக்காரணிகள். புலன் உணர்வுகளுக்கு நம் மனதில் தரக்கூடிய பொருள் விளக்கம் தான் புலன்காட்சியின் அகக்காரணிகள். அதை பாக்குறதோட மட்டும் விடாம, ஓ இப்படிலாம் பண்ணா அப்ப வந்து இதெல்லாம் நடந்தது, குடிக்க கூடாது போல அப்படின்ற ஒரு அவேர்னஸ் நமக்கு கிடைக்குது இல்லையா? அது நம்ம மனசுக்குள்ள வருது இல்லையா? அதுக்கு பேரு அகக்காரணி. புலன் உணர்வுகளுக்கு நம் மனம் எத்தகைய பொருள் விளக்கம் அளிக்கிறது அப்படிங்கிறது தான் கட்டுப்படுத்தும் காரணிகள் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்னலாம் கட்டுப்படுத்துது? நம்மளோட மனநிலை. இப்ப அந்த இடத்துல வந்து போதை மீட்பு ஒரு விழிப்புணர்வு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, நீங்க அவசரமா உங்க சுச்சுவேஷனை தாண்டி நீங்க போய்கிட்டு இருக்கீங்க. ஒரு ட்ரெயின் ஏறதுக்கு போய்கிட்டு இருக்கீங்க. அது வந்து உங்களோட சூழ்நிலை. இப்ப மனநிலைன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப மனநிலைன்னா என்னன்னா, அந்த நேரத்துல யாரோ ஒரு ஆள் ஒரு 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 நம்ம குடும்பத்துல எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிற ஒரு நபர், ஒரு வகையில சொந்தம்னு வச்சுக்கோங்களேன், அவர் தவறிட்டாரு. அப்ப ஒரு துக்கமான மனநிலை போகும்போது இந்த நாடகம் நம்மளோட செவியை வந்து அடைஞ்சாலும் நம்ம மனதை வந்து அடையாது. சோ அப்ப இந்த மனநிலை அப்படிங்கிறது இந்த இடத்துல கட்டுப்படுத்தும் காரணியாக இருக்குது. கவர்ச்சி. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நாடகத்தை பார்த்தோன்னே பார்க்கணும்னு ஆசை வரும். ஆனா அப்படி இல்லாம அது ஒரு மாதிரி நம்மளுக்கு அட்ராக்டிவா இல்லைன்னா, இப்ப உதாரணமா குழந்தைகள் சாப்பிடுற அந்த லேஸ் சிப்ஸ் பாக்கெட்லாம் கலர் கலரா இருக்கும். அவங்களை அட்ராக்டிவ். அதை நம்ம பார்வையால அது ஈர்க்கிறாங்க. ஆனா இங்க வந்து அந்த மாதிரி ஈர்ப்பு நடக்கல. சோ அந்த கவர்ச்சி இல்லாமல் இருக்கிறதும் வந்து கட்டுப்படுத்தும் காரணியாக இருக்குது. நல்ல ஒரு ஹீரோ ஹீரோயின்ஸை போட்டு ஒரு நாடகம் போட்டோம்னா அதை நம்ம பார்ப்போம். சரிங்களா? சோ அந்த மாதிரி. அப்புறம் மனப்பான்மை. அதாவது இருக்கு அப்படின்னு சொல்லி சில மனப்பான்மைகள் இருக்கு அப்படின்றாங்க. என்ன மாதிரியான மனப்பான்மையில இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம பாக்குறோம் ஒரு குடி தப்பு அப்படின்றதுனால பாக்குறோம். இதே ஒரு குடிமகன் அந்த நிலைமையில இருந்து பாப்பாரா அப்படின்னு கேட்டா டவுட். அவரோட மனப்பான்மைன்றத அந்த இடத்துல முக்கியமான ரோல் பிளே பண்ணும். அப்போதைய தேவை. ஐயோ இதுக்கெல்லாம் எனக்கு டைமே கிடையாது, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு நம்ம போகக்கூடிய அப்போதைய தேவை. கருத்து ஏற்றம். அது அந்த விஷயத்த பார்த்துட்டு போய் அதை நம்ம இன்னொருத்தட்ட போய் சொல்லுவோம். நான் இப்ப நடந்தேன் பாத்தியா, அப்ப இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை ஏற்றுறது. எதிர்பார்ப்பு. இப்ப இதை ஏன் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த அகக்காரணிகள் புறக்காரணிகள் அப்படின்னு சொல்லும் போது புலன் உணர்வுகளுக்கு நீங்க இதுக்கு உங்களுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த கதைக்கு என்ன சம்பந்தம்? இப்ப நீங்க ஒரு பாடத்தை நடத்த போறீங்க. அப்ப குழந்தைகளோட கவனத்தை வந்து ஈர்க்கணும். குழந்தை என்ன மாதிரியான மனநிலையில இருந்து வந்திருக்குன்னு தெரியாது. நீங்க நடத்திக்கிட்டே இருப்பீங்க, சில குழந்தை பேன் உட்காந்துருக்கும். ஏன்னா அதோட வீட்டுல 1008 பிரச்சனை நடந்திருக்கும். அது என்ன மாதிரியான பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கு நமக்கு தெரியாது. சோ அந்த இடத்துல மனநிலை ஒரு கட்டுப்படுத்தும் காரணியா? ஆஸ் அ டீச்சரா அதை கண்டுபிடிக்கிறது உங்களோட வேலை. கவர்ச்சி. கவர்ச்சி அப்படின்னா, இப்ப எப்படி சொல்றது? ஒரு டீச்சருடைய அப்பியரன்ஸ் அப்படின்றதும் அந்த இடத்துல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. காலையில வந்தோனே ஒரு குழந்தைகிட்ட முகமலர்ச்சியோட குட் மார்னிங் சொல்றதோ, ஒரு வாழ்த்து சொல்றதோ, ஒரு ஒரு மோட்டிவேஷன் திருக்குறள் சொல்றதோ, கவர்றது, அவங்கள நம்ம கவனத்துல ஈர்க்கிறது. என்ன செல்லம் அந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்றது. அடுத்து மனப்பான்மை. என்ன மாதிரியான மனப்பான்மையில நம்ம அவங்கள அணுகுறோம்? அவங்க என்ன மாதிரியான மனப்பான்மையில இருப்பாங்க? ஐயோ! கணக்கே பிடிக்காதுன்ற கூட்டம்லாம் இருக்கும். ஐயையோ! இலக்கணமே பிடிக்காது அப்படின்னு இருக்கும். அப்ப அவங்கள இலக்கணத்துக்கு இன்னும் நம்ம நல்லா சொல்லி தரணும்னா ஃபிளாஷ் கார்ட்ஸ் கலர் கலரா ஏதாவது யூஸ் பண்ணணும். அப்போதைய தேவை என்ன? அத மட்டும் சொல்லிட்டு போணும். 45 நிமிஷம் தான் உங்களுக்கு பீரியடு. அதுக்குள்ள நீங்க நடத்த வேண்டிய விஷயத்த மட்டும் தான் நடத்தணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கும்போது, உங்களுக்கு அவங்களுடைய அந்த சரியான விஷயங்கள கொண்டு போக முடியாது அப்படின்ற ஒரு கட்டுப்படுத்தும் ஃபேக்டர் அந்த இடத்துல இருக்கும். கருத்துக்களை ஏத்தணும். அப்ப ஏதோ ஒரு கதைய சொல்லி அதுல உங்க கருத்தை ஏத்தணும். எதிர்பார்ப்பு. இது எல்லாமே இங்க அகக்காரணிகளாக இருக்குது. புலன்காட்சியில் இருக்கக்கூடிய 4 கூறுகளை குறிப்பிடுறவர் முர்ஃபி. நம்ம இங்கே பார்த்தோம் 4 கூறுகள் யார் சொன்னாருன்னு பார்த்தோம். முர்ஃபி தான் சொல்லியிருக்காரு. சரிங்களா? அதே முர்ஃபி தான் இங்கேயும் சொல்றாரு. என்னென்ன சொல்றாரு? புலன் உணர்வுகளால் பெறப்பட்ட புலன் உணர்வு.
புலன் உணர்வுகளது மாறுபட்ட தன்மைகள், அவற்றினுடைய வலு ஆகியவற்றை உணரக்கூடிய திறனுடைய நரம்பு மண்டலம். ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம். நமக்கு நல்லா தெரியும். இப்ப நம்ம நடந்து போகும்போது ஒரு முள்ள மிதிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த முள்ளால ஏற்படுத்தக்கூடிய வலின்றது தூண்டல். அதுக்கு நம்ம பாடி உடனே நம்ம நாளமில்லா சுரப்பிகள் மூலமாக தொடங்கி அந்த அனிச்சை செயலாக நம்ம கால தூக்குறதுங்கிறது துலங்கல். சோ அப்ப அந்த மாறுபட்ட தன்மைகள், அவற்றினுடைய வலு, உணரும் திறனுள்ள நரம்பு மண்டலம். இது எல்லாமே என்னது அப்படின்னா முக்கியமான ஒரு ஃபேக்டர். நம்மளுடைய முந்தைய அனுபவங்கள், வலிக்குது அப்படிங்கிறது முந்தைய அனுபவம். செருப்பு போடாம போனது தப்பு அப்படின்றது நம்ம மைண்டுக்கு போகும். புலனுணர்வை பெறும்போது நம்ம கிட்ட என்ன மனநிலை இருக்கு, அதை பெற்றோன்னு நம்மகிட்ட என்ன மனநிலை இருக்கு, சரிங்களா? இப்ப இதே மாதிரிதான். இப்ப இதுக்கும் இவருக்கு என்ன சொல்றாங்க, புலனுணர்ச்சியில 4 கூறுகள் அப்படின்னு சொல்ல, புலன்காட்சியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, புலனுணர்வுகளால் பெறப்பட்ட புலனுணர்வு. ஒரு நாடகம் போடுறாங்க குழந்தை முன்னாடி. ஒரு செக்ஸ் எஜுகேஷனை பத்தி போடுறாங்க. சோ அப்ப அந்த புலன் உறுப்புகளால அந்த குழந்தை அந்த நாடகத்தை பாக்குது, கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிறது. அது புலன் உணர்வு. அது மூலமாக அதை உணரக்கூடிய நரம்பு மண்டலம். அப்ப அது யோசிக்க அந்த மூளைக்கு போகும், இப்படி இப்படி அப்படின்னு. அப்ப அது முந்தைய அனுபவங்களோட தொடர்பு படுத்தணும். அந்த படத்துல கூட நான் பார்த்தேன், சித்தா படம் அந்த மாதிரிலாம் சொல்லும். சோ அது நம்மகிட்ட என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது 4வது. அப்ப புலன்காட்சியை பற்றிய உளவியல் கோட்பாடுகள் என்னென்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, புறக்காரணிகளால் புலக்காட்சியினுடைய தன்மை பெருமளவு நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு ஏமிஸ். ஒருவனது உள் எழும் உடல் மற்றும் மனநிலைகள் பெருமளவு புலன்காட்சியினுடைய தன்மை என்ன செய்யுது அப்படின்னா பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க கெஃபி, முர்ஃபி, ப்ரூனர். இவர் 4 காரணி சொன்னார் முர்ஃபி. அப்ப என்ன சொல்றாங்க, ஒருவனுடைய உடல், அதாவது உள் எழக்கூடிய உடல் மற்றும் மனநிலைகள் புலன்காட்சியினுடைய தன்மையை பாதிக்குது. அவனுக்கு ஆற்றலா இருந்தாலும் அவனால படிக்க முடியாது, அவன் வீட்டுல ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் அவனால படிக்க முடியாது. அது அவனுடைய இதை பாதிக்குது. புலன்காட்சியின் தன்மையானது புலன்களை தூண்டும் பொருளின் தன்மை, புலன்களை செயலாற்றும் மனிதனின் இயக்கம் ஆகியவற்றின் இடைவினையால் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்றாங்க. ஒரு புலன்காட்சியோட தன்மை அப்படின்னா அந்த தூண்டக்கூடிய வகையில அந்த பொருளோட தன்மை இருக்கணும். யூஸ் பண்ற பிளாஷ் கார்ட்ஸா இருக்கட்டும், கலர் சாக்பீஸா இருக்கட்டும், இன்னும் டிஜிட்டல் அட்வான்ஸ்டா போகக்கூடியதா இருக்கட்டும். அதே மாதிரி புலன்களை செயலாற்றும் மனிதனுடைய இயக்கம். ஒரு பாடம் நடத்தும் போது அந்த குழந்தை அந்த இடத்துல கட்டு போட்டு வச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய இயக்கம், இதெல்லாமே இடைவினையால் தீர்மானிக்கப்படுகிறது. சரி, இந்த மாதிரி புலன்காட்சினால என்ன பயன் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கற்றலில் முதல் வழியாக அமைகிறதான் புலன்காட்சி. ஒரு குழந்தை பார்க்கறதுதான் முதல் ஸ்டேஜ், சரிங்களா? கற்றலினுடைய முதல் வழியே என்னது, புலன்காட்சி. ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். புலன்காட்சி தான் என்னது, ஆய்தலின் அடிப்படை, ஆய்ந்து அறிவதினுடைய அடிப்படை. வள்ளுவர் சொல்றாரு இல்லையா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணணும்னு சொல்றாரு. மன வெளிச்சிகளுக்கும் செயல்களுக்கும் முதற்படியாக அமைவது புலன்காட்சி. இதனுடைய விளைவான காட்சி பொருளே அப்படின்னு சொல்றாங்க. புலன்காட்சியின்றி நினைவும் கற்பனையும் இயலாது. இதுக்கு என்ன அர்த்தம், ஏதோ ஒண்ணு பார்த்திருப்போம், அது நம்ம மெமரியில எங்கேயோ ஒண்ணு இருக்கும். இதுக்கு முன்னாடி இப்பெல்லாம் நடந்துச்சு, இந்த சீரட்டு குடிச்சே கேன்சர் வந்துருச்சு, இது அப்படி பண்ணியே இது வந்துருச்சு, இதான் நம்ம நினைவுல இருக்கும். ஸோ அப்ப அதெல்லாம் நாடகமா பார்க்கும்போது அது நம்ம முந்தைய அனுபவங்களோட போய் ஒன்றுது. கற்பனை, அப்ப இது நடந்துச்சுன்னா இப்படி ஆயிருமோ, இவை மூஞ்சி இப்படி போயிருமோ, அதெல்லாம் கற்பனை. புலன்காட்சி கவனத்துடன் செயல்படுகிறது. புலன்காட்சி மூலமாக தான் அடுத்த அவேர்னஸ் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் புலன்காட்சியினுடைய பயன்கள். ஸோ அப்ப நம்ம இன்னைக்கு புலன்காட்சியினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ பார்த்திருக்கோம். ஸோ செகண்ட் பார்ட் வீடியோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.